பிரேக் கேபிளை மாற்றும் செயல்முறை. ப்ராசஸ் ஆஃப் ரீப்ளேசிங் பிரேக் கேபிள். இன்று நாம் பிரேக் கேபிளை எப்படி மாற்றுவது என்று கற்றுக்கொள்வோம். உங்கள் பைக்கின் பிரேக்குகள் சரியான வேலை செய்யவில்லை என்றால், பிரேக் பிடிக்கும்போது அவை லூஸாக இருப்பதாக உணர்ந்தால், அல்லது கேபிள் தேய்ந்து போயிருந்தால் கேபிளை மாற்றுவது மிகவும் முக்கியம். சரியான பிரேக்கிங் உங்கள் பாதுகாப்பிற்கும் உங்கள் பைக்கின் செயல்திறனுக்கும் மிகவும் முக்கியமானது. இந்த வீடியோவில் வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய முழுமையான பிரேக் கேபிள் மாற்றுவதை பற்றி படிப்படியாக பார்ப்போம். நமக்கு இந்த கருவிகள் தேவைப்படும்: ரிங் ஸ்பானர், ஸ்க்ரூ டிரைவர். இப்போது எந்த கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு தெரியும். ஆதலால் பிரேக் கேபிள் எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பதை பார்ப்போம். வேலையை எளிதாக்க பைக்கை ஒரு சமதள மேற்பரப்பில் பார்க் செய்து ஸ்டாண்ட் போடவும். முதலில் ஒரு ரிங் ஸ்பானரின் உதவியுடன் பிரேக் கேம்ராடில் இருந்து பிரேக் கேபிளின் நட்டை லூஸ் ஆக்கவும். நட்டை வெளியே எடுத்த பிறகு கேம்ராடில் இருந்து பிரேக் கேபிளை வெளியே எடுக்கவும். அதன் பிறகு ஒரு ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் ஹேண்டிலுக்கு அருகில் உள்ள கேபிள் பிராக்கெட்டில் இருந்து பிரேக் கேபிளை வெளியே எடுக்கவும். இப்போது பிரேக் லீவரில் இருந்து பிரேக் கேபிளை வெளியே எடுக்கவும். இவ்வாறு செய்யும்போது கேபிள் எங்கும் சிக்கிக் கொள்ளவில்லை அல்லது ஜாம் ஆகவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இங்கே பிரேக் கேபிள் தேய்ந்து போயிருப்பதையும் அதை மாற்ற வேண்டிய அவசியம் இருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். முதலில் புதிய பிரேக் கேபிளை பிரேக் லீவரில் ஃபிட் செய்யவும். கேபிள் அதன் ஸ்லாட்டில் சரியாக பொருந்தியுள்ளதா என்பதையும் கேபிள் சரியாக லாக் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதி செய்யவும். பிரேக் கேபிளை கேபிள் பிராக்கெட் வழியாக சரியான பாதையில் செலுத்தியவாறு பிரேக் கேம்ராட் வரை கொண்டு செல்லவும். பின்னர் பிரேக் கேபிளை பிரேக் கேம் லீவரில் உள்ள ரோலர் வழியாக முன்னோக்கி எடுத்து செல்லவும். இப்போது கேபிளை பொருத்திய பிறகு நட்டை சுழற்றவும். பின்னர் ஒரு ரிங் ஸ்பானரை பயன்படுத்தி நட்டை உறுதியாக டைட் செய்யவும். ஆனால் மிகவும் அதிகமாக டைட் செய்வதை தவிர்க்கவும். இவ்வாறு செய்வதன் மூலம் கேபிளில் தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்கலாம். பிரேக் கேபிளை இன்ஸ்டால் செய்த பிறகு அது சரியாக வேலை செய்கிறதா என்பதை சரிபார்க்க பிரேக்கை அழுத்தவும். பிரேக் மிகவும் லூஸாகவோ அல்லது மிகவும் டைட்டாகவோ இருப்பதாக உணர்ந்தால் செட்டிங்கை அட்ஜஸ்ட் செய்ய பிரேக் அட்ஜஸ்டரை பயன்படுத்தவும். பிரேக் சரியாக வேலை செய்து சக்கரம் ஃப்ரீயாக நகர்ந்தால் உங்கள் பிரேக் கேபிள் வெற்றிகரமாக மாற்றப்பட்டுள்ளது என்று பொருள். சுருக்கம்: இந்த வீடியோவில் பிரேக் கேபிளை எவ்வாறு சரியாக மாற்றுவது மற்றும் அட்ஜஸ்ட் செய்வது என்பதை கற்றுக்கொண்டோம். தேய்மானம் அல்லது சேதமடைந்த கேபிள் பாதுகாப்பை பாதிக்கும் என்பதால் ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் ஏன் முக்கியம் என்பதையும் புரிந்து கொண்டோம். இந்த எளிய செயல்முறையை பின்பற்றுவதன் மூலம் வீட்டிலேயே பிரேக் கேபிளை மாற்றலாம் மற்றும் பைக்கின் பிரேக்கிங் செயல்திறனை மேம்படுத்தலாம். ரெகுலரான பராமரிப்பு பைக்கின் ஆயுட்காலத்தை அதிகரித்து பாதுகாப்பான சவாரியை உறுதி செய்கிறது. வாருங்கள், இப்போது ஒரு செயலை மேற்கொள்வோம். உங்கள் பைக்கின் பிரேக் கேபிள் லூஸாக இருப்பதாக உணர்கிறீர்கள். இதனால் பிரேக் போடுவதில் தாமதம் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். பிரேக் கேபிளை மாற்ற வேண்டுமா அல்லது டைப் செய்ய வேண்டுமா என்று எவ்வாறு முடிவு செய்வீர்கள்?